அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோட வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான். மார்னிங் டிஃபன் ராகி பூரியும் ராஜ்மா மசாலாவும் பண்ணியிருந்தேன். ராஜ்மா மசாலா சிம்பிளாக எப்படி பண்ணலாம் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க. கடாயில் ஆயில் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் கருவேப்பிலை தாளிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 தக்காளியும் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, வேக வச்ச ராஜ்மாவை தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன், அதனால பார்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மல்லியிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிரும். தோசை, சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், வெஜ் பிரியாணி, புலாவ்னு எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ராகி பூரியோட சேர்த்து தான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி செஞ்சதில் ஒரு பூரியோட ஷேப் பாருங்கள், அப்படியே ஹார்ட் ஷேப் மாதிரியே வந்திருக்கு. ஷர்வி குட்டி இதை எடுத்து வச்சுட்டு அவனோட டிஷர்ட்லேயும் ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டிருக்கு. அதனால் அம்மா இது ஹார்ட்னு சொல்லிட்டு இருக்கான். ராகி பூரியுமே எல்லாமே புசு புசுன்னு சூப்பராக வந்திருந்து. ராகி மாவும் கொஞ்சமாக கோதுமை மாவும் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். ரெண்டுமே வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் இருந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தாச்சு. 11 o'clock போல் நானும் ஷர்வி குட்டியும் பப்பாயை தான் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பப்பாயும் வாட்டர் மெலனும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் கோயிலில் சுண்டல் பிரசாதமாக கொடுக்க போகிறோம். அதுக்காக சுண்டலும் ஊற வச்சாச்சு. ஜாலியாக விளையாடிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா ஆளை காணாது. எங்கன்னு பார்த்தா ஏதாவது ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டு இருப்பான். நைஃப் எடுத்துகிட்டு போய் டேபிள் அடியில் ஒளிஞ்சிருந்து தக்காளி கட் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்க. நான் பார்த்துட்டேன்னா அது ஏதோ சாதனை பண்ண மாதிரி அம்மா தக்காளி கட் பண்ணிட்டேன்னு கொண்டு காட்டுவான். என் தங்கச்சி வீடியோ காலில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. வாங்கிட்டு போய் குட்டிக்காரனை அடிச்சுட்டு சித்தி பாத்தியான்னு கேட்பான் பாருங்க. பாத்தியா அப்படிங்கிறத மழலை மொழியில சூப்பரா சித்தி பார்த்தான்னு கேட்பான். மியா குட்டியா இது அப்படியே மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, புடலங்காய் பொரியல் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. கிளம்புனாலே மேக்ஸிமம் சாம்பார் தான் வைப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கோவிலுக்கு கொண்டு போகிறதுக்கு சுண்டலும் கேசரியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஹஸ்பண்ட் முருகருக்கு மாலை போட்டிருந்தாங்க. இன்னைக்கு தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடி கோவிலில் போய் பிரசாதம் கொடுத்துடலான்னு சுண்டலும் கேசரியும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 1 கிலோ ரவையில் கேசரியும் 2 கிலோ சுண்டலும் ரெடி பண்ணியிருந்தோம். கேசரி செய்கிறதுக்கு என்னோட பக்கத்து வீட்டு அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. சுண்டல் மட்டும்தான் கொடுக்குறதா பிளான் வச்சுருந்தோம். பக்கத்து வீட்டு அக்கா தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் மாலை போட்டிருக்கனால ஒரு இனிப்பு வச்சு தான் கொடுக்கணும்னு. சடனாக பிளான் பண்ணி தான் கேசரிக்கு ரெடி பண்ணது. உடனே கடைக்கு போய் சாதனம்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே ரெண்டுமே சூப்பராக வந்திருந்து. அண்ணா நகரில் இருக்கிற சர்வேஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டு பிரசாதமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரசாதம் சாப்பிட்ட எல்லாருமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஷர்வி குட்டியும் லைன்லேயே நின்று வாங்கி சாப்பிட்டான் பாருங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அருளால் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பிரசாதமும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்புவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரணும். இப்போ நான் இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க. முருகன் அருளால் எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னோட ஹஸ்பண்ட் மாலை போட்டதுலேருந்தே வீட்டில் இலையில தான் சாப்பிடுவாங்க. அவங்க எப்போ சாப்பிட்டு முடித்தாலுமே அந்த இலையை ஷர்வி குட்டி தான் வந்து உடனே எடுத்து போடுவான். நாங்கள் யாருமே இதை சொல்லி கொடுக்கவும் இல்லை, கம்பல் பண்ணவும் இல்லை. அவனா விருப்பப்பட்டு தான் எடுத்துக்கொண்டு போடுவான். அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்க அப்பா சாப்பிட்டது மட்டும்தான் எடுப்பான், வேறு யார் சாப்பிட்டாலும் எடுக்க மாட்டான். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.